லதாவுக்கும் எனக்கு இருந்த புனிதமான நட்புக்காக என் உயிரை கொடுத்த நான் நினைச்சுக்கிறேன். என்னை கொன்று மூர்த்தி. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாண்டியன் தான். பாண்டியா, பாண்டியா, இன்னைக்கு உன்னை வெட்டாம விடுறதில்லடா. இல்ல மூர்த்தி. மூர்த்தி மூர்த்தி நீ நினைக்கிற மாதிரி நான் காரணம் கிடையாது. லதா சாவுக்கு நான் காரணம் கிடையாது. என்ன நம்ப மூர்த்தி. என் தங்கச்சியை காதலிச்சு ஏமாத்திட்டு 7 வருஷமா நீ நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கியா? ராஸ்கல், என் தங்கச்சி சாவுக்கு காரணமான உன்னை இன்னைக்கு நான் வெட்டாம விட மாட்டேன்டா. மூர்த்தி நான் இல்ல மூர்த்தி. நீ பண்ண தப்பெல்லாம் ராஜா மேல போட்டுட்டு நீ எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா? இன்னைக்கு உன்னை வெட்டாம விடுறதில்லடா. உனக்கு அவனை பத்தி தெரியாது. மரியாதை வழிவிடு. பாண்டியா, ஐயோ எங்கடா ஓடுற? ஐயோ என் தங்கச்சியை கொண்டுட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு நீ திருந்திட்டியா? அப்ப என் தங்கச்சியை திருப்பி கொடு. என் தங்கச்சியை திருப்பி கொடுறா. என் பொண்டாட்டி பசங்களா என்னை விட்டுடு மூர்த்தி. உன் அப்பா அம்மாவை போடும் போதே அன்னைக்கே உன் கதையை முடிச்சிருக்கணும். விட்டு வச்சேன் பாரு. ஏன் தப்புடா? நீ பழி வாங்குறதா இருந்தா என்னையும் அப்பனையும் பழி வாங்கிருக்கணும். என் தங்கச்சி ஏன்டா பழி வாங்கின? பச்சை மண்ணுடா. அவன் என்னடா பாவம் பண்ண? இல்ல மூர்த்தி, நான் தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிடு மூர்த்தி. லதா எங்க வீட்டோட அதிர்ஷ்ட லட்சுமிடா. அவளை போய் கொன்னுட்டியடா பாவி. எனக்கு பிச்சை போடு மூர்த்தி. மூர்த்தி நான் தெரியாம செஞ்சிட்டேன் மூர்த்தி. என்னை விட்டுடு மூர்த்தி. உனக்கு பொண்டாடி புள்ள இருக்குல்ல, இந்நேரம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருந்தா அவளும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருந்திருப்பாள்லடா. எங்க அப்பா சந்தோஷமா இருந்திருப்பாரு. என் குடும்பமே சந்தோஷமா இருந்திருக்குமேடா. இல்ல மூர்த்தி, இல்ல மூர்த்தி. நான் உன்னால ஒருத்தரை வெட்டி 7 வருஷம் உள்ள போய் இன்னைக்கு என் வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறேனேடா. இல்ல மூர்த்தி, என்னை விட்டுடு மூர்த்தி. மூர்த்தி நான் திருந்தேன். வேணாம் மூர்த்தி. இத்தனைய செஞ்சுட்டு என்கிட்ட திருந்திட்டேன்னு போய் சொல்றியா? உன்னெல்லாம் விட்டு வைக்க கூடாது. உன்னை வெட்டினாதான் என் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையும். மூர்த்தி உனக்கு கேட்டுக்கிட்டு மூர்த்தி என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்கு மூர்த்தி. கதை முடியாதா? என்னங்க ஆச்சு? என்னங்க ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? என்னங்க? ஆமா, கெட்ட கனவு தான். என்ன துரத்தி வெட்டுற மாதிரி கனவு கண்டேன். அதான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஏதோ பிரச்சனை, அதனாலதான் தூக்கம் வரலன்னு சொன்னீங்க. கூட்டிட்டு வந்து தூங்க வச்சா கெட்ட கனவுன்னு சொல்றீங்க. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல, நீ படு. இல்லங்க, நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு நாள் கூட நீங்க இப்படி இருந்ததே இல்ல. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. நீ எதுக்கு வீணா பயப்படுற? ஒண்ணும் இல்ல. ஏங்க, தூக்கத்துல இப்படி அலறடிச்சு எந்திரிச்சா
பயப்படாம நான் என்னங்க பண்றது? சொல்லுங்க மாமா. காலையில வந்தாங்களே, அவங்க 2 பேரோட பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க. ஏன் அவங்களோட பிரச்சனை உங்களுக்கு இந்த அளவுக்கு பாதிக்குது? நீ சும்மா திரு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. அந்த திருப்பதி குடும்பத்தினால அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு காப்பாத்துக்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அதே நினைச்சுக்கிட்டு தூங்கினால என்னமோ என்ன வெட்டின மாதிரி கனவு கண்டேன். அதான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல, நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க. அதெல்லாம் ஏதோ மறைக்கலம்மா. நீயும் தேவையில்லாம நினைச்சிட்டு இருக்காத. எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். வாமா. வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். 3 வருஷமா பல காரணங்களால நடக்காம இருந்த நம்ம கோயில் திருவிழா இந்த வருஷம் தலைவர் முயற்சியால சிறப்பா நடக்க இருக்கு. அதுக்கு அடையாளமா இப்பவே கங்கணம் கட்டியாச்சு. காப்பு கட்டின இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம உள்ளூர்காரவங்க யாரும் வெளியூர்ல ராத்திரி 10 நாளைக்கு தங்க கூடாது. சரி. வெளியூர்காரனும் அதே மாதிரி இங்க 10 நாளைக்கு தங்க கூடாது. சரிங்க. பூ மிதிக்கிறவங்க, கரகம் எடுக்கிறவங்க கோயில்ல வந்து முறைப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிச்சுக்க வேண்டியதுதான். சரிங்க. திருவிழா முடிகிற வரைக்கும் நம்ம கோயில்ல இருந்து பூஜை ஆரம்பிக்கணும். வேற கோயில்ல இருந்து பூஜை ஆரம்பிக்க கூடாது. காப்பு கட்டியிருக்க அந்த 10 நாளைக்கு உள்ளூர்காரவங்க எல்லாருமே சுத்தபத்தமா இருக்கணும். சரிங்க. பூசாரியும் அவர் கருத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. திருவிழாவுக்கு என்னென்ன கலை நிகழ்ச்சி பண்ணணும், யார் யாரை கூப்பிடணும் பேசி முடிவெடுக்கணும். அவங்கவுங்க கருத்தை சொல்லுங்க. தலைவரே, முதல்ல நீங்க ஆரம்பிச்சு வைங்க. ஏங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்க. அவங்கவுங்க முதல்ல உங்க கருத்தை சொல்லுங்க. ஐயா, கபடி போட்டி வைங்க. அட சும்மா இருப்பா. 3 வருஷமா திருவிழா நடக்காம போன காரணமே கபடி போட்டியில நடந்த வெட்டுக்குத்து தான் காரணம். சரி, அப்ப எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சியாவது வைங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி. சும்மா இருப்பா. தலைவரே, நீங்க என்ன சொல்றீங்க? திருவிழான்னு வந்தா ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருக்கணும். இல்லாம இருந்தா எப்படி? நீ நம்ம சொல்ற ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தானேங்க, பண்ணிரலாம். அப்புறம் என்னங்க, எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி திருவிழாவை ஜாம் நடத்திடுவோம். சரியா? சரிங்க. கோயில் திருவிழாவை சிறப்பா நடத்த விழா கமிட்டி அமைச்சாகணும். அதனால எல்லாரும் சாயந்தரம் கோயிலுக்கு தவறாம வந்துருங்க. கமிட்டி மெம்பர்களை தேர்ந்தெடுப்போம். வேற ஏதாவது பேச வேண்டி இருக்காயா? அதான் ஈவினிங் கோயில்ல கூடுறோம்ல, அங்க வச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சுப்போம். இப்ப எனக்கு அவசர வேலை ஒண்ணு இருக்கு, கிளம்பணும். சரிங்க, நீங்க போயிட்டு நாங்க வர்றோம். வாங்க. முக்கியமான ஒரு வேலை இருக்குமா, போயிட்டு வந்துடுவா? சரிங்க, போயிட்டு வாங்க. சரி, பாத்துக்கோ. பார்த்து போயிட்டு வாங்க. என்னங்க, ரெடியா போலாமா? எங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அந்த திருப்பதி சார் வீட்டுக்கு போயிட்டு உண்மையெல்லாம் சொல்லணும்னு சொன்னேன்ல. அது வந்து இத பாருங்க, லதாவுக்கு துரோகம் பண்ணது யாருங்கிற உண்மையை மட்டும் சொல்லுங்க. மத்தது எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்கங்க. இல்ல சொல்லலாம், ஆனா என்ன ஆனா? என்னப்பா உண்மையை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டே இருக்க? அதான் உன் பொண்டாட்டி பார்த்து திருப்பதி என்னன்னு சமாதானப்படுத்திட்டான்னு சொல்றால. அவரும் அந்த பையன் யாருன்னு காட்டி கொடுத்துட்டா உன்னை விட்டுடுறேன்னு சொல்லிட்டாரு. அது யாரு என்னன்னு விஷயத்த சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு நிம்மதியா ஊர் போய் சேருவோம். போப்பா. ஐயோ, நெருங்கி வர்றானுங்களே. மாப்பிள, மாப்பிள. இல்ல, நாங்க போயிட்டு வரோம். இல்ல மாப்பிள, என்ன அந்த மூர்த்தியும் திருப்பதியும் உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்கடா. ஐயோ, அவங்க வந்தா என்ன ஆகும்னு தெரியலையே, ஒரே பயமா இருக்குடா. நீ வேற சும்மா பயமுறுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றது? ஐயோ, சித்தப்பா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சித்தப்பா. நான் இன்னைக்கு இவரை கூட்டிட்டு வந்து அந்த லதாவை ஏமாத்தினவன் யாருன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன். நம்ம போக லேட் ஆயிடுச்சுல, அதான் அவங்களே நம்மள தேடி வராங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ,
இவன் அவன் பேரை சொல்றதா? இவன் எப்படி அவன் பேரை சொல்லுவான்? அதான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறானே. இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே கடவுளே. டேய் ராஜா, டேய் வெள்ள வர. ஐயோ வந்துட்டாங்க வந்துட்டாங்க. உன் பொண்டாட்டி என்னமோ நேத்து வந்து என் தங்கச்சி வேற யாரையோ காதலிச்சா, அவன் யாருன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தா. எங்கடா போனீங்க? ஐயோ உள்ளே வந்துருவாங்க போல இருக்கு. டேய் ராஜா, ராஜா, டேய் ராஜா, டேய். எம்மா திவ்யா, என்னமா நேத்து பேசி எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு வந்தேன்னு சொன்னேன். இப்ப பாரு வீட்டு வாசல் முன்னாடி நின்னு இப்படி கத்திட்டு அடக்கா. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி நம்மளால போக முடியல, அதனாலதான் கோவமா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நாம அவன் யாருன்னு சொன்னா இங்கிருந்து போயிடுவாங்க. டேய் தம்பி, என்ன நடக்கும் போதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையாக்கா. சரிப்பட்டு வராதுப்பா, வாங்க உள்ள போலாம். என்னென்ன நடக்க போதோ தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. வந்துட்டான். வணக்கம் அண்ணே. வாங்க. கும்பிடுறேங்க. ஏமா, உன் புருஷனை கூப்பிட்டு வந்து ஏதோ உண்மையை சொல்ல போறதா என்கிட்ட சொல்லிட்டு வந்த. என்ன ஏமாத்தலாம் நினைச்சியா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார், உங்களை பாக்குறதுக்காக தான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஆமாண்ணே, உங்களை பாக்குறதுக்கு தான் 2 பேரும் வெளியில கிளம்பி வந்தாவே, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்கண்ணே. ஏய் ராசா, அந்த லதா லவ் பண்ண பையன் யாரு என்ன ஏதுன்ற விஷயத்த ஐயாட்ட தெளிவா சொல்லிடுறியா? என்னங்க யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லுங்க. உன்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திடலாம், எங்க கிட்ட போய் சொல்லி ஏமாத்த முடியாதுல்ல, அதான் யோசிக்கிறாரு. இல்லங்க சார், ஒரு நிமிஷம். இத பாருங்க, நீங்க யோசிக்கிறதுனால தான் அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அந்த விஷயத்தை அவங்க கிட்டயும் சொல்லுங்க. எங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன். இத்தனை வருஷம் அவங்க உங்க மேல இருந்த பகைய மறந்து நான் கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக பொறுமையா இருந்தாங்க. இதுக்கு மேல உங்க பொறுமையை சோதிக்காதீங்க. லதாவோட காதலன் யாரு, அவனை பத்தி சொல்லி இந்த பிரச்சனைக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுங்க. ஆமாண்டா மாப்ள, நீ எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. உன் குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாடுறா. முதல்ல குடும்பம், அதுக்கப்புறம் தான்டா மத்ததெல்லாம். இதெல்லாம் நல்ல மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுறா. ராசா, அண்ணன் கிட்ட எதுக்கு நம்மளுக்கு வீணா பகையை வளர்த்துக்கிட்டு? இந்த பார், அந்த லதாவோட காதலன் யாருன்ற விஷயத்த மட்டும் அண்ணன் கிட்ட சொல்லிடு. அண்ணன் அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவாவ. நம்ம சோழிய பார்த்துட்டு ஊர் பக்கம் போயிருவோம்ப்பா. இத்தனை பேர் சொல்லியும் கல்லூலி மங்க மாதிரி அசையாம நிக்கிறான்னா அவங்கிட்ட உண்மை இல்லைன்னா இவங்கிட்ட என்னப்பா உண்மையை சொல்லுன்னு கெஞ்சிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல, செஞ்சுட்டு போயிட்டே இருக்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னங்க இன்னும் ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லிடுங்க, அந்த லதாவை ஏமாத்தினது யாரு? அவன் பேரை சொல்றதுக்கு எதுக்குங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. அது வந்து லதாவோட காதல் விவகாரமே
லதா வந்து என்கிட்ட உதவி பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. மற்றபடி அவன் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு என்கிட்ட நான் தான் அந்த லதாவுக்கும் அந்த ஆளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் மாலையும் தாலியெல்லாம் கூட வாங்கிட்டு போனேன்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா நான் அந்த பையனை நேர்லலாம் பார்க்கல. அன்னைக்கு என்கிட்ட நான் தான் அந்த லதாவுக்கும் அந்த ஆளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் மாலையும் தாலியெல்லாம் கூட வாங்கிட்டு போனேன்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா நான் அந்த பையனை நேர்லலாம் பார்க்கல. அப்பா ஆமா பார்க்கல. லதா வர சொல்லுச்சுன்னா நான் அங்கே போனேன். அப்பா அவங்க இல்லை. சரி அவன் வந்துடுவான், நீங்கள் போய் மாலையும் தாலியும் வாங்கிட்டு வாங்கன்னு லதா தான் சொல்லுச்சு. நான் போய் மாலையும் தாலியும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள மூர்த்தி வந்து லதாவை கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. நான் கடைசி வரையும் அவனை பார்க்கவே இல்லை. அவன் கருப்பா சிவப்பா கூட எனக்கு தெரியாது. ஆமா அப்பா, இவன் பொண்டாட்டி ஒரு கதை சொல்றா, இவன் ஒரு கதை சொல்றான். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நல்லா டிராமா ஆடுறாங்க. நம்ம லதா சாவுக்கு இவன் தான்ப்பா காரணம். குழந்தை மேல சத்தியம் பண்ணி நீ என் வீட்டுக்கு வந்து கெஞ்சி கேட்டதுனால தான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த. அது தப்புன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு வாய்க்கரிசி போட்டுற வேண்டியதுதான். கோயில்ல என் தம்பி கழுத்துல அறுவாளை வச்சு தப்பிச்சுக்கிட்ட, ஆனா இன்னைக்கு என்கிட்ட தப்பிக்க முடியாது. சார் உள்ள ஒரு சத்தமா இருக்கு சார், வாங்க சார். கோயில காப்பு கட்டி இருக்க நேரத்துல இப்படி பிரச்சனை பண்ணலாம் வாங்க. ஏங்க நீங்க முன்னாள் தலைவர், உங்களுக்கு தெரியாதாங்க இப்படி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ட்டு? இங்க பாருங்க, பிரச்சனை பண்ணாம போயிடுங்க, இல்ல ரெண்டு பேரும் தூக்கி உள்ள வச்சிருவேன். இன்ஸ்பெக்டர், எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. இவனை போட்டு தள்ளிட்டு வரேன், அதுக்கப்புறம் ஆயில் முழுக்க உள்ள தலைவர் முகத்துக்காக தான் உன்னை விடுற, இல்ல நடக்கிறத வேற. வெளியே போயா, போயா வெளியே. உனக்கு இருக்குடி. டேய் தப்பிச்சிட்டதான் நினைக்காத, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். தம்பி, நல்ல சமயத்துல வந்து என் பிள்ளை உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டப்பா, ரொம்ப நன்றி. நல்லா இருப்பையா நீனு. மா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, அந்த மூர்த்தினால எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க ஊருக்கு போற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பா இந்த வீட்டுல 24 மணி நேரமும் போலீஸ் இருப்பாங்க. ஆமா, தலைவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டாரு, சரின்னு சொல்லிருக்கேன். நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. ஏப்பா கான்ஸ்டபிள், நீங்க 2 பேரும் டியூட்டில இருக்கணும். சரியா சார்? நான் வரேன் சார். வாங்க சொல்லுங்க. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. போயிட்டு வந்துடுறேன். உங்க 2 பேருக்கும் தேவையான சாப்பாடு, டீ, காஃபி எல்லாமே நம்ம வீட்ல இருந்து வந்துடும். நீங்க செய்ய வேண்டியது இந்த குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்துட்டா போதும். ஏன்னா அந்த மூர்த்தி ரொம்ப மோசமானவன். அவனால அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராம மட்டும் பாத்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார். ராத்திரியில கண்ணுக்கு அசந்துட போறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சந்தேகம் வந்துட்டா தரவா செக் பண்ணிட்டு அப்புறமா தெருக்குள்ள அனுப்புங்க. ஓகே சரி, நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க. ஓகே சார். ராஜனே, ஏற்பாடுலாம் எப்படி உங்களுக்கு திருப்தியா தானே இருக்கு? ஷோ ஏன்பா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கேட்டா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம்னு தோணுது. என்னென்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எனக்காக நீங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க.
இன்னும் சொல்லப்போனா உங்க உயிரையே பணி வச்சிருக்கீங்க. உங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குல்லண்ணே. சரி சரி சரிங்கண்ணே, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேண்ணே. எப்போவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் வரேண்ணே, கிளம்புறேன். இருப்பா, வாசல் வரையும் வந்து திரும்பி போற, வந்து காஃபி சாப்பிட்டு அப்படி இல்லைண்ணே, எனக்கு ஒரு வேலை இருக்கு. சரி, நீங்க ஆசைப்படுறீங்களா, சாப்பிட்டு போறேன். வரேன்.